எஸ்தெட்டிக் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி பார்லர் அப்படிங்கிறத தூக்கிட்டு டாக்டர்ஸே நிறைய பேர் டெர்மட்டாலஜிலேருந்து காஸ்மெட்டிக் ப்ரொசீஜருக்கு தாவிட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லா பக்கமாக சிட்டி சைடு ஆகட்டும், உங்களுக்கு ரூரல் ஏரியாவில் கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அப்படிங்கிறத காஸ்மெட்டாலஜிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அதில் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்மூடித்தனமாக போய் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு முடிகள் ஹேருக்காகட்டும், உங்களுக்கு ஸ்கின்னுக்காகட்டும், இல்லை பாடி ஸ்கல்ப்டிங், ஷேப்பிங், உங்களோட ஒபிசிட்டியை கம்மி பண்ணுறது, உடல் பருமனை கம்மி பண்ணுறது, நம்மளோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் கொண்டு வருது. இது எல்லாமே உங்களுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஸோ இந்த டோட்டலாக உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ஜரியே நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை இதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரியான க்ரீம்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் போட்டால் நம்மளுக்கு பரவாயில்லையா, இல்லை உடல் வந்து நம்மளுக்கு ரொம்ப பருமனாக இருக்குது, நம்ம டக்குன்னு குறையணும் அப்படிங்கிறதுக்காக போய் பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொண்டு வருது அப்படின்னா, இதுவுக்கும் ஜோதிடத்துக்கும் பயங்கர ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆஸ்ட்ராலஜி சார்ட்ல நம்மளுக்கு போகக்கூடிய கிரகங்களோட அமைப்புகள், ஏதாவது ராகு அண்ட் கேது உங்களுக்கு வந்து 2 பிளானட்டோட கனெக்டிவிட்டி ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட அழகை டோட்டலாக ஒரு ட்ராமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணணும். ஆல் ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஒரு செலிபிரிட்டி மாதிரி நம்மளுக்கும் அந்த தோற்றம் வரணும், அந்த இன்டென்ஷனாக கொண்டு வருது. இப்போ இந்த இன்டென்ஷனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாங்காக போய் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. சில பேர்த்துக்கு அது சேருது, சில பேர்த்துக்கு அதுக்கான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கட்டாயமாக கொடுக்குதுங்க. இதனால நிறைய ஸ்கின் அலர்ஜிஸ் வருது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான எடுக்கக்கூடிய மெடிசன் ஆகட்டும், இன்ஜெக்ஷன் ஆகட்டும், உங்களுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் 100% பாதிப்புகள் உண்டாகுங்க. அப்போ ஒரு சிகிச்சையை நீங்கள் பெறும்போது, நம்ம வந்து சிகிச்சையை எடுக்கும்போது அது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குமா, அதனால வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஜோதிடம் மூலியம் உங்களோட சார்ட்டை ரீட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். அந்த சார்ட்டை ரீட் பண்ணிட்டு இப்போ நிறைய மெடிசனல் இதுலேயே வெரைட்டிஸ் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளான்ட் பேஸ்டு, பிளான்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அந்த இன்டேக் ஆகட்டும், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சில பேர் ஆயுர்வேதம், சில பேர் சித்தாக்கு போவாங்க. இப்போ இது எல்லாமே எல்லா உலகுக்கும் எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இருக்காதுங்க. ஏன்னால் ஒரு ஜாதகத்தில் அந்த கிரகங்களோட வீரியத்தன்மையை பொறுத்தே உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது கூட சொல்ல முடியுங்க. இதில் உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சித்தா மெடிசனுக்கான அந்த பிளானட் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட அழகை மேன்மைப்படுத்துறதுக்கு சித்த மருத்துவத்திலையும் உங்களுக்கு நிறைய மூலிகை வகைகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆயுர்வேதம் தான் சூட்டபுளாக இருக்குது. உங்கள் சார்ட்டை கொடுத்தா நீங்கள் தாராளமாக அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்க ப்ராடக்ட்ஸில். இது எதுவுமே நல்லா இல்லை. எங்களோட ஜாதகத்தில் சூரியன் அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்குன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சர்ஜரி ஆகட்டும், ஒரு ஹேருக்கான டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆகட்டுங்க, உடல் அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் ஆகட்டும், இதுக்கான இன்ஜெக்ஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட சார்ட்டை பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிகிச்சைக்கு கொண்டு போய், ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், காஸ்மெட்டிக் கிளினிக்குன்னு போகும்போது ஒரு குழந்தை டெலிவரிக்கு என்ன சார்ஜஸ் ஆகுதோ அதுவே ஒரு சிட்டிங்க்கு வந்து வாங்குற மாதிரியான இப்போது ஹைலி கேப்பபிலிட்டி அண்ட் ஹைலி எஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸாக உங்களுக்கு இந்த காஸ்மெட்டிக் வச்சு போயிட்டுருக்குங்க. ஸோ இதுக்கு நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சார்ட்டில் அது கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டைம் உங்களோட கன்சல்டேஷன் எடுத்துகிட்டே நீங்கள்